ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து காலையில் பசங்களுக்கு லஞ்சும் மதிய சாப்பாடும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் 5 வகையான மூலிகை இட்லி பொடியும் கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸும் அப்புறமேட்டு வந்து சிம்பிள் ஒரு லஞ்சு தான் செய்ய போகிறோம். காலையில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து சேமியா செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து காலையில் டிஃபனுக்கு சேமியா வந்து செய்ய போகிறோம். கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க, கடுகு பொரியணும். அதுக்காக தான் கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு பொரிஞ்சோடனே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சா. பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. உங்களுக்கு கடுகு பொரிஞ்சால் தான் டேஸ்ட் வரும். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து பப்பாளி இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். பப்பாளி கட் பண்ணால் காலையில் அவனுங்க பப்பாளி தான் டிஃபனாக சாப்பிட்டு போவானுங்க. இருந்தாலும் எதுக்கோ சேமியா கொஞ்சம் பண்ணி வச்சா சாப்பிட்டுப்பானுங்க. பாருங்கள், பப்பாளின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் முடிஞ்சோடனே பப்பாளி அப்படியே சேர்ந்தா மாரி வாங்கி கொடுத்து பழகிட்டேன். அதனால் அந்த சின்ன வயசுலேயே பெரியவன் என்ன பண்ணிவிடுவான், மாம்பழம்னு சொல்லிட்டு பப்பாளியை சாப்பிட்டு பழகுவான். அப்படி தான் பழகந்து பப்பாளி சாப்பிட்றதுக்கு. என் 2 பசங்களுமே மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா. மாம்பழமும் பப்பாளியும் ஒரே கலரில் இருக்கவும் குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரொம்ப பப்பாளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது தானே. வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். தண்ணி வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு சேமியா தான் போட போகிறோம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா மலர்ந்து வருது. சேமியாவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நான் அளந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன். எனக்கு வந்து திட்டமாக நான் ஊற்றிப்பேன். எனக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், சாப்பாடு இப்படி சைடு கேப்பில் பொங்கி வந்துடுவார் இவர். நம்ம பார்க்காத முன்னே பாலும் சாப்பாடு மட்டும் பொங்கி வந்துடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு பழன்னு ஒரு சேமியா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். இந்த சேமியாவே நிறைய பேர் கொலன்னு பண்ணுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கொலன்னு இருந்தால் பிடிக்காது. சேமியா உப்புமா தான் எனக்கே பிடிக்காது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சேமியா உப்புமா பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், சேமியாவும் உப்புமாவும் அவ்வளோ ஒரு உதிரியாக. நான் பண்ணுற சமையல் ஃபுல்லாக அவங்கள பார்த்து தான் நான் செஞ்சேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக ரெடி பண்ண இட்லி பொடியை தான் பார்க்க போகிறோம். சூப்பராக பேக்கிங்கில் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ சேர்ந்து செய்கிறோம். நம்ம எப்படி இட்லி பொடி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆள் வச்சு செஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஆனால் வறுக்கிற பக்குவம்லாம் என்னோடய பக்குவம்தான். இதெல்லாம் நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன் உங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து
இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். நான் ரெடி பண்ணி என் பசங்களுக்கு கட்டியிருக்கேன். ஆனால் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆகுது. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்மளோட இட்லி பொடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்யூராக கீரை வாங்கிட்டு இந்த கீரைங்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ முடக்கத்தான் கீரை வாங்கிட்டு வரோன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 2 மூட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 750-600 கிராம் தான் வரும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும். நம்ம நேச்சுரலாக எதுவுமே கலப்படம் இல்லாமல் கீரையை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொடி ரெடி பண்ணுறோம். பொடி கூட பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் தான் பண்ணுறோம். அதேமாரி நம்ம பொடியை இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வாங்கணுன்னு தான் நினைப்பீங்க. இப்போ பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு நான் கொள்ளு பொடியை பற்றி பேசிடுறேன். கொள்ளு பொடி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா உடம்பு இளைக்கும், தொப்பை குறையும். மெயின் காரணம் நிறைய பேர்த்துக்கு கழுத்து பெயின் இருக்கும். கழுத்து பெயின் இருக்கிறவங்க கொள்ளு பொடி சாப்பிட்டா, தலை நீர் இருக்கிறவங்க கொள்ளு பொடி சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட வலி இருக்காது. அதுக்காக தான் கொள்ளு பொடி. வல்லாரைக்கீரை எதுக்குன்னா நிறைய பேர்த்துக்கு ஞாபக சக்தியும் கம்மியாக இருக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வெள்ளாரைக்கீரை சாப்பிட்லாம். கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு வெள்ளாரைக்கீரை சாப்பிட்லாம். இப்போ மாதவிடா அப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த வெள்ளாரைக்கீரையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. தூதுவளை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் வீசிங்கெல்லாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்குது, மூச்சு வாங்கிறது. அதே பேர் நாள்பட்ட சளியெல்லாம் இருக்கும் பாருங்கள். அவங்களாம் நீங்கள் தூதுவளையை இது நம்ம எல்லாமே மூலிகை ஒரிஜினல் கீரை வகையில் தான் செய்கிறோம். அதனால் பயப்படவே தேவையில்லை. நான் கேரண்டி உங்களுக்கு. நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். நான் சின்னதுலேருந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ என் பசங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய மசாலாஸு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ வேலைங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லாமே ப்யூர் அதாவது கீரையில் நான் பொடி பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தூதுவளை நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, சளி நிறைய இருக்குன்னா இதை சாப்பிட்டுட்டே வந்தால் தூதுவளைனால் சளி போயிடும், மூச்சு வாங்கிறதும் நின்றும். ஓகேவா? முடக்கத்தான் கீரை எதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு முட்டி வலி, கால் வலி இருந்ததுன்னா முடக்கத்தான் கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பொடியாக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. கருவேப்பிலை நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. பிபி இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை பொடி சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். நார்மலாக யாருக்குமே இப்போ தெரியாதது இல்லை, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு. கருப்பு உளுந்து கஞ்சி மாவு சாப்பிட்டா எலும்பெல்லாம் சரியாகும்னு உங்களுக்கே தெரியும். நான் கவுனி அரிசி கஞ்சி, அதுக்கப்புறம் சோளம் கம்பு கஞ்சி மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா, கருப்பு உளுந்தை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு சுக்கு, ஏலக்காய், உப்பு போட்டு மாவு மில்லில் கொடுத்து நான் அரைச்சிட்டு ஜெலிச்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ஸுக்கோ லேடிஸுக்கோ இடுப்பு வலி, கால் வலி கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. 1 ஸ்பூன் போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, கால் வலியெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி பொடியில் என்ன பெனிஃபிட்னால், எல்லாமே கருப்பு உளுந்து, அதே மாதிரி எல்லா கீரையும் நல்லா சுத்தம் பண்ணி உங்களுக்கு 3 நாள் காய வச்சு பொடி பண்ணி அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம்தான் நம்ம பேக்கிங் பண்ணுறோம்.
ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று நான் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேணுன்றவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் கொடுங்க. இல்லையா மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய நம்ம பேக்கிங் பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம 100 கிராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ணுறது வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, நம்ம 100 கிராம் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம், எப்படி இருக்குமோ எல்லாமோ தெரியாதுன்ற நினைப்பீங்க. அதனால் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து 50 கிராம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சேல் ஆனோன்னா 50 கிராம் நம்ம போடலான்னு ஐடியாவில் இருக்கோம். நிறைய பேர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை. ஏன்னா வந்து இந்த 5 இட்லி பொடி வாங்குறவங்களுக்கு நம்ம 250 கிராம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு கொடுக்குறோம். ஓகேவா? நம்ம இப்போ போய் சேமியாவை பார்த்துடலாம். வந்து நம்மளுக்கு சாதம் வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வெந்துடுச்சு பாருங்கள். இதில் முக்காப்பாதான் இருக்கும்போது நம்ம வடித்தாதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது மலர்ந்ததெல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்மளோட சேமியா பாருங்கள் எவ்வளோ பலன்னு வந்திருக்கு, தெரியுதா? அப்படியே எடுத்தேன்னா இப்படி வரணும். சூப்பராக இதை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு நெய், எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா பலன்னு இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். சேமியா உப்புமா சாப்பாடே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் வந்து காய்ச்சணும். டைம் கிடையாது. இப்போ இந்த வேலை வேறு எடுத்துருக்கோமா, அதனால் காய்ச்சி வைக்கணும் டைம் இருக்கும்போது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். சாதத்தை வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல் தான் பண்ண போகிறோம். நம்மளோட இட்லி பொடி இருக்குல்ல, அதில் தான் நான் வந்து சாதம் மிக்ஸ் பண்ண போகிறேன். காராச்சேவிற்கு எடுத்துகிட்டு போகிறேன்ருக்கானுங்க தொட்டுக்க. அதனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து இட்லி பொடி வந்து சாப்பாட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாரியும் அதேமாரி வந்து தோசை இட்லிக்கு சாப்பிட்ற மாரியும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தால் தான் நிறைய பேர் இப்போ டைம் இல்லாமல் இருப்பீங்க ஆஃபீஸ் போகிறனால. அந்தமாரி ஆளுங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் திருப்பி வந்து முருங்கீரை பொடியும் இது ரெடி ஆனவுடனே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து குழந்தைக்கு சேமியாவை கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பப்பாளி சாப்பிட்றாராம், ஒருத்தர் சேமியா சாப்பிட்றாராம். அதனால் ஒருத்தருக்கு மட்டும் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நல்லா நான் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் சாதம் வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு கிளறின சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு சிம்பிள் ஒரு தாளிப்பு தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடியோடு நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து வெள்ளாரைக்கீரை பொடி தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக எல்லாமே ஒரு 5 பொடி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம 250 கிராம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு கொடுக்குறோம். வாங்கிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கினவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் இட்லி பொடி அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். சாதம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாரி இருந்தால் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உப்பெல்லாம் வந்து திட்டமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து உப்பு நிறைய சாப்பிடுவீங்க, ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவீங்க. காரமும் திட்டமாக தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது கொஞ்சம் ஆறட்டும். சாதமாக ஆற வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை சேர்த்துடலாம்.
சாதம் வந்து நல்லா பதமாக வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலையாக வடித்து எடுத்திங்கன்னா கிளம்புன சாதத்துக்கெலாம் நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளாரக்கீரை பொடி, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வடிச்சிட்டா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, திட்டமாக சூப்பராகிடும். இதுக்கு நீங்கள் ஒரு வடையோ கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிப்ஸோ. டைம் இல்லாதவங்க ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த இட்லி பொடியை நான் பியூராக காய வச்சு உங்களுக்கு கீரை கருவேப்பிலை இதுதான் நம்மளோட இட்லி பொடியில் மெயின். ராஜா ராணி மாரி அது. நம்ம எந்த கீரை வந்து இப்போ தூதுவளைனா தூதுவளை கீரை தான் நிறைய போடுவோம். கலப்படம்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து மூட்டையாக வாங்கிட்டு வந்து காய வச்சு பொடி பண்ணால் நம்மளுக்கு மிஞ்சி போனால் 1 கிலோவே தாண்டாது. அந்த அளவுக்கு பியூராக ரெடி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெள்ளரிக்கீரை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்களுக்கும் கட்டிடலாம். பாருங்கள், இந்தமாரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. கலர் பார்த்திங்களா? அந்த க்ரீன் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக இருந்தால் வீட்டிலையே காய போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாரி இருந்தால். இப்போ நம்ம இந்தமாரிலாம் ரெடி பண்ணும் போது நம்ம வெயிலில் தான் கண்டிப்பாக காய போட்டு எடுத்து ஆகணும். நம்ம வெயிலில் காய போட்டு எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வது நாள் நல்லாவே காஞ்சிரும். 3வது நாள் நம்ம காய வச்சு அதை அப்படியே வைக்கக்கூடாது. அப்படியே கையால் நசுக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அரைப்படாது. ஃபஸ்ட்டு நாள்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த விவரம் தெரியாமல் கொஞ்சமாக அரைச்சி நம்மளுக்கு பழக்கமாகிடுச்சில்ல, காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ நம்ம பவுட்ரு அரைக்கும் போது கூட நம்ம வானலியே போட்டு கொஞ்சமாக நான் பவுட்ரு பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே நமுத்து போச்சு. மறுநாள் திருப்பி காய வச்சு பவுட்ரு பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறது, ஒரு தடவை நம்மளுக்கு மெத்தட் தெரிஞ்சு போச்சுல்ல, அதுலேருந்து நல்லா 3 நாளைக்கு காய வச்சு பொடி வறுக்கலைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், 3 நாள் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடை போட்டு வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருளெல்லாம் எவ்வளோன்னு எடுத்துகிட்டு இந்த 1 கிலோவுக்கு இவ்வளோ கிராம் போடணுன்னு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வச்சு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளாரக்கீரைனா வெள்ளாரக்கீரை மட்டும்தான் அதில் வந்து ராஜாவாக இருக்கணும். தூதுவளைனா தூதுவளை மட்டும்தான் இருக்கணும். அந்தமாரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஒன்று வந்து அவ்வளோ ஒரு காஸ்ட்லியானது. நம்ம மூட்டை கணக்கில் ஒரு 3 மூட்டை வாங்கிட்டு வந்து காய போட்டு எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். 100% சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இப்போ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து மதியம் லஞ்சு என்னன்னு பார்த்துடலாம். சூப்பராக நம்ம லஞ்சு கட்டியாச்சு. வெள்ளாரக்கீரை பொடி சாதம், தொட்டுக்க வந்து காராச்சேவை கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி கொடுத்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பப்பாளி இனிப்பு. பசங்களை ஃபஸ்ட்டு அமுச்சிட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காராமணியை கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு மாரி வைக்க போகிறோம். காராமணியை ஒரு கப்பு வந்து தண்ணியில் போட்டு அலம்பிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிம்பிள் சமையல் தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. ஓகேவா? ஒரு பக்கம் வேக வச்சிடலாம், ஒரு பக்கம் குழம்ப தாளித்து விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு வெறும் வெந்தயம் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து நம்ம கருக விடக்கூடாது மெயின். ஓகேவா? ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்னதாக பூண்டு ஒரு கட்டி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது ஒட்டுக்கா போட்டுக்கலாம். அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். 2 தக்காளி போட்டு வதக்கி விட்டுருங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாட்டு கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு, விசில் அடங்கலை, அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணலாம். விசில் அடங்கணுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன மூடியாக தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதை சேர்த்துட்டு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் புளி தண்ணி சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு விசில் அடங்கட்டும். கோஸை வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 பதம் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கொதிக்கும் போது இதில் சேர்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் வெந்து வரும். நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா தண்ணி இல்லாமல் வெறும் காராமணியாக கூட சேர்த்துக்கலாம். காராமணி வேக வச்ச தண்ணியிலே நீங்கள் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி தான் ஊற்றணும். ரொம்ப சிம்பிள். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகணும், 3/4 பதம். புளி தண்ணி ஊற்றினா வந்து வேகாது கத்திரிக்காய், அதுக்காக தான். இப்போ வந்து கோஸு கடலப்பருப்பு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ கோஸுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம். எப்பயுமே வந்து நான் குழம்புக்கு ஏற்ற மாரி தான் பொரியலோ வறுவலோ செய்வேன். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு ஒரு மாதிரியும் பொரியல் ஒரு மாதிரியும் செஞ்சேன்னா செட் ஆகாத மாரி சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு மூடு வராது. எனக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு. அதனால் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணிப்பேன் இந்த குழம்புக்கு இந்த பொரியலுன்ட்டு. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கோஸை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும், பொரியல் தானே, சுருளை வதங்கணும்னு அவசியம் கிடையாது. காய் வந்து நம்மளுக்கு பார்க்க அப்படி தான் இருக்கும். வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாகிடும். ஒரு ஊற வச்ச கடலப்பருப்பு போட்டால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடலப்பருப்பு அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கோஸை விட்டு கடலப்பருப்பை பொறுக்கி சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து காய் வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நம்ம பப்பாளி கட் பண்ணோம்ல, அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா முகத்துக்கு இப்படி வச்சு ஒரு மசாஜ் கொடுங்க, சூப்பராகிடும். இந்தமாரி வேலைலாம் நான் பண்ணுவேன்.
பனானா, ஆப்பிள் தோல், கேரட் தோல், பீட்ரூட் தோல் இதெல்லாம் வந்து நம்ம முகத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்தமாரி கட் பண்ணும் போது நம்ம தடவிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து எங்கள் அம்மா வந்து பாசிப்பயிறு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நிலங்கு மாவு அரைச்சி கொடுப்பாங்க. இது வரைக்குமே நான் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணும் அதுதான் போட்டுட்ருக்கோம். பிம்பிள்ஸே வந்து முன்னெல்லாம் எங்களுக்கு வராது. இப்போ இந்த ஏஜில் வந்து 1 2 வந்து அந்த டேட் டைமில் வரும். அப்போ வந்து நாங்கள் இந்த மாவை போட்டு தான் குளிக்கும் போது அந்த கருப்பெல்லாம் போயிடும். அப்போயே அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா பழம் தானே விற்றுட்டு இருந்தாங்க. இந்தமாரி தோலெல்லாம் இருந்ததுன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து முகத்தில் போட்டு விடுவாங்க. நாங்கள் போட மாட்டோம், சோம்பல் பட்டுக்கிட்டு போட மாட்டோம். அம்மா எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. இப்போ அந்த பப்பாளியை பார்த்தோன்னா அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. கொஞ்சம் தான் புளி தண்ணி நான் எப்பயுமே சேர்ப்பேன், நிறைய சேர்க்க மாட்டேன். வேணும்னா நான் தக்காளி கொஞ்சம் 1 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். நான் இந்தமாரி மொத்தையாக வைக்கும் போது தோசை இட்லிக்கு பசங்க அந்த காராமணியோடு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கிறானுங்க. அதனால் இந்தமாரி வச்சுருக்கேன். வேணும்னா உங்களுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றிக்கணும். ஆனால் நான் குழம்பு வந்து நம்மளுக்கு ஒரு கொதிக்கணும். அதனால் ஒரு கிளாஸ் நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி வச்சுருக்கேன். வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இருங்க கிட்ட சூப்பராக காராமணி கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வாங்கினேன். காலையிலேயே நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஏன்னா சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா வேர்க்கடலை ரொம்ப சத்து அதிகம். நான் பெரும்பாலும் வந்து இப்போ வந்து பச்சை வேர்க்கடலையே உங்களுக்கு கிடைக்கிது. அதை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உரிக்க வேண்டிய வேலை கிடையாது. இது நேற்று நம்ம வாராகி கும்பிட்டோம்ல, அவங்களுக்கோசம் அப்படியே வாங்கினேன். அவங்களுக்கு கும்பிட்டுட்டு அவங்க என்ன ஒரு 15 வேர்க்கடலை தான் வச்சேன். சரி இன்றைக்கி செஞ்சிடலாம், இல்லைன்னா மறந்துடுவோம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போடுறதுனால ஒரு 5 நிமிஷம் இருக்கணும், அவ்வளோதான். நம்மளோட கோஸ் பொரியல் ரெடி. இப்போ வந்து நம்மளுக்கு கோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.